வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். கடல்ல மீன்களும் பல உயிரினங்களும் வாழ முடியும், மனுஷங்க வாழ முடியுமா அப்படிங்கிறதுக்கு வாழ முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டியிருக்காங்க பஜாவு இன மக்கள். அவங்கள பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பஜாவு இன மக்கள் தென்கிழக்கு ஆசியா கடல் பகுதியில் இருக்கிற இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற கடல் ஏரியால வாழ்றாங்க. இது மேட்ரு கிடையாது. மேட்ரு என்னன்னா, இவங்க கடல் கரையில வாழல, கடலுக்கு உள்ள வாழ்றாங்க. கடல் கன்னி கடல் கண்ணன்களா இருப்பாங்களோ? கடல் கரையிலிருந்து பல மைல்கள் தாண்டி ஆழம் கம்மியான கடல் பகுதியில இவங்க எல்லாம் குடும்பமா வாழ்றாங்க. படகுலையே நங்கூரம் மாதிரி சப்போர்ட் வச்சு கூரையெல்லாம் போட்டு வீடு கட்டி இவங்க வசிக்கிறாங்க. அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் படகுதான். பொதுவா இவங்களை கடல் நாடோடிகள் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இவங்க வாழ்நாள் முழுக்கதும் கடல்லையே தான் வாழ்வாங்க. இவங்களுக்கு கரைனாலே அலர்ஜிங்க. அவங்க கூட்டத்துல ஒருத்தர் இல்ல குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் ஏதாவது தேவை அப்படின்னா கரைக்கு வந்துட்டு திரும்பி போயிடுவார். ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், கடல் பகுதிக்கு உள்ள போயிடுவார். கொஞ்ச நேரம் உப்பு காத்த சுவாசிச்சாலோ இல்ல அந்த உப்பு தண்ணியை குடிச்சாலோ நம்ம உடம்புக்கு ஏதாவது வந்துடுது. ஆனா இவங்க வாழ்நாள் முழுக்க எப்படி அந்த காத்த சுவாசிச்சுட்டு அந்த தண்ணி மேலேயே குடும்பம் நடத்துறாங்க அப்படிங்கறத நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாங்க. அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட் நிறைய பேரை அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு. அந்த இன மக்களோட மண்ணீரல் நார்மல் மனுஷங்களோட மண்ணீரலை விட சைஸ்ல பெருசாகவும், அது மட்டும் இல்லாம நுரையீரல் உட்பட உள்ளுறுப்பு எல்லாமே வித்தியாசமா இருக்கிறதா ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் காரணம் இல்லைங்க, பல நூற்றாண்டுகளா ஏற்பட்ட மரபணு மாற்றத்தினால தான் அவங்களால கடல்ல வாழ முடியுது அப்படின்னு ரிசர்ச்சை முடிச்சு விட்டாங்க. இந்த பஜாவு மக்களோட இன்னொரு டெரிஃபிக் உண்மை என்னன்னா, இவங்க ஸ்கூபா டைவிங் பண்ணி பல மணி நேரம் தண்ணிக்கடியில உட்கார்ந்து மீன் பிடிப்பாங்க. இதுல அதிர்ச்சியான உண்மை என்னன்னா, ஆக்சிஜன் உட்பட எந்த சப்போர்ட்டும் இல்லாம இவங்க உள்ள போவாங்க. நாங்களும் எந்த சைட் சப்போர்ட்டும் இல்லாம தண்ணியிலேயே முழுகுவோம். 10 வயசு ஆனதும் இந்த குழுக்கள்ல இருக்கிற பசங்களுக்கு தண்ணியில முழுகிற பயிற்சியை கொடுப்பாங்க. பல மணி நேரத்துக்கு தண்ணிக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்ற வித்தையை கத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்களும் தண்ணிக்குள்ள முழுகி மீன் பிடிப்பாங்க. இவங்க நிலப்பகுதிக்கு வர்றதுக்கு விரும்புறதே இல்லை. அதனால பொருளாதார விஷயங்கள் எதையுமே செஞ்சுக்கல. இதனாலேயே பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் அப்புறம் இந்தோனேஷியா உட்பட பல நாடுகள் இவங்களுக்கு குடியுரிமை தரவே இல்லை. அதனால இவங்க எந்த நாட்டோட சிட்டிசனும் கிடையாது. இந்த கேஸ், பெட்ரோல், வண்டி, வாகனம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பேசாம நம்மளும் அங்க போய் செட்டில் ஆயிடலாமா? மீன் பிடிக்கிறது தான் இவங்களோட மெயின் தொழிலே. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிச்ச மீன்ல அவங்களுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு ஒரு இளைஞர்கிட்ட மத்த மீனெல்லாம் கொடுத்து கரைக்கு அனுப்பிடுவாங்க. அவரு இங்க பண்டமாற்று முறையில அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு திருப்பி கடலுக்குள்ளேயே போயிடுவாரு. பணப்பரிமாற்றமே இல்லாம அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பணத்தேவையே இல்லாத வாழ்க்கை சொர்க்கம். இந்த இனக்குழு மக்களோட வாழ்வும் சாவும் தண்ணியில தாங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவங்க. இதுல யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க படகுலையே இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு கடற்கரை ஓரமா புதைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. பஜாவு இன மக்கள் ஒரே இடத்துல வாழவே மாட்டாங்க, நகர்ந்துகிட்டே இருப்பாங்க. தென்கிழக்கு கடல் பகுதியில நிறைய தீவுகளை கண்டுபிடிப்பாங்க. அங்க கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வேற இடத்துக்கு போயிட்டு படகுல கூடார அமைச்சு அங்க வாழ்வாங்க. பெரும்பாலும் அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி அறிவே கிடையாது. இந்த இன மக்களுக்கு அவங்களோட வயசு என்ன, தேதி என்ன, வருஷம் அப்படின்றது எதுவுமே தெரியாது. ஆனா அவங்களோட மேரேஜ் செலிப்ரேஷன் மட்டும் வேற லெவல்ல இருக்குங்க. இவங்களுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு, இவங்களோட வே ஆஃப் செலிப்ரேஷன் ஒன்னு தனியா இருக்கு. இத பார்க்கிறதுக்கே டூரிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் அங்க போறாங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.